அங்கே பாருங்க வந்து யாரே அதில் சொல்லு பேக்கில் இருந்தால் அன்றைக்கே எடுத்து வச்சு ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே மறுபடியுமாக நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் முதல் ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு எடுத்தோம் அதுவும் நன்றியுள்ள ஆராதனை. இப்பொழுது நாங்கள் மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். எல்லாரும் தெரிந்த பாடல், நாங்கள் அடிக்கடி பாடின பாடல். இந்த பாடலை ஃபுல்லாக பல பேர் நாங்கள் படித்திருப்போம். இந்த பாடலை நீங்கள் அந்த முழு வரியை நீங்கள் பாடினவர்கள் தெரியும். இந்த பாடல் இயேசு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் பாடுற பாடல். ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகள், ரட்சிப்பயணத்து பாடுற பாடல். செய்த நன்மைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராள நன்மைகள் ஆண்டவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதுகளை நினைத்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து நாங்கள் 2 பாடலாம் ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை செலுத்தி தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்காக கொஞ்சம் நேரம் நாங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளம் அப்பா. ஒரு காலத்திலே இருளின் அதிகாரத்திலே இருந்தோம் ஆண்டவரே, உம்மை அறியாதவர்களாக இருந்தோம் அப்பா. எங்கள் கர்த்தர் நீர் ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையில நீர் வெளிச்சமாய் வந்திருக்கிறீங்க அப்பா. நாங்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம். ஒரு விஷயம் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்குரியது ஆண்டவரே. உம்மாலே மீட்கப்பட்டவருடைய இருதயத்திலிருந்து கம்பீரத்தோடு பாடல்கள் துதி வரும் அப்பா. ஏனென்று சொன்னால் என் மீட்பர் எங்களை மீட்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிற கர்த்தரை நினைத்து பார்த்து ஆண்டவரே நீர் ஜீவன் தந்து எங்களை அன்பு கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அது சாதாரண அன்பு அல்லப்பா. கல்வாரி சிலுவையில எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் அந்த ரத்தத்தை ருசி பார்த்த பிள்ளைகளாக என் தகப்பனை ஆண்டவரை நாங்கள் ஆண்டவர் பாடக்கூடாதபடி, ஆண்டவரை துதிக்கக்கூடாதபடி கட்டுகளோடு இருந்த நாங்கள் ஒரு காலத்திலே கர்த்தர் எங்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. என் தகப்பனை அது மாத்திரமா அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு பார்க்கிற கண்களை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, பாடுகிற உதடுகளை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் செய்வதற்கு என் பலன் கொடுக்கிறவர் எங்கள் கேடகம் கண்மலையும் ஆகிய இயேசு கிறிஸ்து நீர் ஒருவரே ஆண்டவரே. நீர் ஒருவரே இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையிலே உம்மிடத்திலிருந்து நன்மைகள் பெற்ற நாங்கள் துதிக்காமல் இருக்க முடியும் ஒரு ராஜா. ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவர் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கு நாங்கள் ஆண்டவரே இதயத்தின் ஆழத்தை சொல்லுமே ஆண்டவரே, எங்கள் கணக்காத நன்மைகள் எங்களோட வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில 5 மாதங்கள் நீ நடத்தின நன்மைகளை நேற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அழைக்கப்பட்ட நாள்ல இருந்து தேவன் செய்த நன்மைகளை நேற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒன்றல்ல ரெண்டல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றி பீலம் கட்ட போறோம் அப்பா. நன்றி பலிபீடம் எடுக்க போறோம் ஆண்டவரே. உதயத்தின் ஆழத்திலிருந்து உதடுகளை துதித்து ஆண்டவரே என் கர்த்தர் உம்மை நாங்கள் உம்மோடு உறவாட இருந்துக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் கொண்டு கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிற இருதயங்கள் மகிழ்ந்திருக்கும் ஆண்டவரே. துதிக்கிற வீடுகளில் கட்டுக்கள் அரைக்கப்படும் அப்பா. துதி இருக்கிற வீட்டிலே ஆண்டவரே விடுதலை உண்டு ராஜா, சமாதானம் உண்டு ராஜா, சந்தோஷம் உண்டு ராஜா. இது ஆண்டவரே சத்துரு கொண்டு வாரது அல்ல, என் பரலோகத்திற்கு பிதா நீர் கொடுக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே இருளை வெளிச்சமாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. எப்போதும் துதிக்கிற பிள்ளைகளாக, பாடுகிற பிள்ளைகளாக, எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே பாடி துதித்து மகிழ்ந்து களி கூறும்படி என் கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணிக்கிறீங்க அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில உங்களை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பாடுகிற ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்படுங்களுங்கப்பா ஆண்டவரே. இந்த துதியின் நேரத்திலே கர்த்தருடைய மகிமை வல்லமை நாங்கள் வல்லமையாய் உணரத்தக்க மகிழ்ந்து கழிவுற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. செய்தி கொண்ட தாசோடு பேசுவீராக. உங்களுடைய வசனம் ஆண்டவரே அது 2 பக்கம் கருக்குள்ள பட்டியம் எங்களோடு பேசட்டும். இந்த மாசம் ஆண்டவரே, ஒரு மாசம் ஆண்டவரே, ஜூன் மாசம் முழுவதுமாக எங்களை நடத்துறதுக்கு கர்த்தர் போதுமான தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகள் விக்கினங்கள் எல்லாத்தையும் விலக்கி பாதுகாக்கிற கர்த்தர் உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். அருமையான பாடல், நான் அடிக்கடி பாடுகிற பாடல். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்திலே ஒப்பு கொடுத்து பாடி துதிப்போமாக.
நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நீர் அன்பு குந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமாண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளமானவரே. இருளின் அதிகாரத்தில் எங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து உமக்கு சொந்தமா எங்களை மீட்டுக் கொண்டீங்கப்பா. உங்களுடைய சத்திய வசந்த ஆண்டவரே, இயேசு என்னும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அவருக்கு சொந்தமா இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் அப்பா. அவர்கள் உம்முடைய வார்த்தையின்படி நடப்பார்கள், நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். என் தகப்பனே, எங்களை அழைத்த தேவன் நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, அழைத்த நாள் முதல், ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் எம்மட்டும் என் மேய்ப்பரங்களை நடத்தி வருகிறீங்களப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. வேறே சத்தங்கள் எங்களை ஆளாதபடிக்கு கர்த்தருடைய மேய்ப்பரின் சத்தத்தை கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை கொடுத்த நல்ல தகப்பனே, இந்த காலை உள்ளம் சமத ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து இம்மட்டும் நடத்தி வந்தீங்களப்பா. ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளம் நன்மைகள் ஆண்டவரே. இனி வரும் நாட்கள் எப்படி இருக்க போது நமக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஒன்றே ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் வாழும் நாட்களை என் கர்த்தர் நீர் கணக்கு வைத்திருக்கிறீங்கப்பா.
உம்மால எங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று வசனம் ஆண்டவரே. ஒன்றல்ல ரெண்டல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பாடுகள் எதுவரும் காலங்கள் இனி என்ன நடக்க போகுது, பல நேரங்கள் நாங்கள் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என்ன நடக்க போகுது என்று நாங்கள் ஏங்கின நாட்கள் உண்டு, ஏங்கிக் கொண்டிருக்கிற நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தரிடத்திலே நம்முடைய காலங்கள் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற அந்த வேளையில் அப்பா, தனித்தனியா பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபையினாலே இம்மட்டும் காத்து வந்த தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறாப்பா. காலை வெள்ளும் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. பல நேரங்கள்ல எல்லாம் முடிந்தது, எங்கள் வாழ்க்கையில ஏன் எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் போது ஆரம்பிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய நேரத்தில் முதல்ல பாடணும், அதின் நேரத்திலே ஒவ்வொன்றையும் நேர்த்தியா செய்கிற கர்த்தர். இந்த காலை வெள்ளில் சொல்ற ஒரு காரியம், ஒவ்வொருவருக்கும் என்ன ஏற்ற காலங்களே காரியங்களை செய்யறதுக்கு தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். நான் ஒன்று செய்வேன், அவரை பாடி துதிப்பேன். ஆண்டவரை, புயல் அடித்தான போராட்டங்கள் வந்தான எந்த கஷ்டம் வந்தாலும் கர்த்தரிலே நான் மகிழ்ந்திருப்பேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ற கர்த்தர். ஏற்ற வேளையிலே ஆண்டவரை இரும்பு தார்ப்பாக்களை உடைத்தெடுத்து பொக்கிஷங்களை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக ஒருவன் நிற்பதில்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? இந்த காலை வேளையில உற்சாகத்தில் ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்துக்கு கோட்டையாக இருக்கிறீங்கப்பா. எங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறீங்க, எங்களோடு இருக்கிறீங்க, ஊழியங்கள்ல இருக்கிறீங்க. கரம் பிடிச்சு நடத்துறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்தி ஆண்டவர் எங்களுக்கு மேய்ச்சல் இடங்களை கொண்டு செல்வதற்கு போதுமான தேவனாக இருக்கு ஆண்டவரே. கிருபையினால் எங்களை ரட்சித்தீங்க ஆண்டவரே. நீதிமானாய் மாற்றின தேவன் சொல்லுமா, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது இந்த மா கிருபை ஆண்டவரே. Thank you, Jesus.
கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே. பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே. பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. கிருபை கிருபை மாறாத கிருபை 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 மாறாத கிருபை நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை. முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினால். இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினால். கிருபை நம்முடைய சத்துவம் அல்லப்பா, நம்முடைய வல்லமை ராஜா. கிருபை 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 மாறாத கிருபை நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை. முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்துக்கு முன்பாக நின்று ஒன்று சொல்ல முடியுமாப்பா? உமக்கு முன்பாக நின்று நாங்கள் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீர் எந்த அளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அது எனக்கு சொத்தும் அல்ல, செல்வமும் அல்லப்பா. என் கர்த்தாவே, உம்முடைய கிருபை ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை சொல்லத்தக்க, போகும் இடமெல்லாம் உங்களுக்கு சாட்சியாய் நிற்கத்தக்க, உத்தமமாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடிச்சு நடத்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் உங்களுடைய மகா கிருபையா பொழிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மீது உங்களுடைய கிருபை அளவற்றது ராஜா. ஆண்டவரே, நான் எத்தனை சாட்சிகள் சொல்ல முடியும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் மட்டும் எங்களை பாதுகாத்துங்கப்பா. இனி பூச்சரத்துக்களை வரும் பொல்லாத எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன். அவருடைய செட்டைகளில் நாங்கள் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. முழுவதையும் இங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, நீங்க பேசுங்க. உங்களுடைய சத்தம் எங்களுடைய காதுகளில் கேட்கட்டும் அப்பா. உங்களுடைய வசனம் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. ஒன்று மட்டும் நிச்சயம் ஆண்டவரே, உங்களுடைய வசனம் தெளிவாக சொல்றது உண்டு. ஏளனம் பண்றவர்கள் ஏளனம் பண்ணட்டும். அவன் அறியாதவர்கள் ஆண்டவரே, எங்களை ஆண்டவர் எவ்வளவு ஆண்டவர் இழுத்து விழுத்தினாலும் ஆண்டவரே, நாங்கள் சிலுவையை நோக்கி ஓடத்தக்க, பின்னோக்கி பார்க்காதபடி அழைக்கப்பட்ட நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை கொடுங்க. உங்களுடைய இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் முடிவில்லாத ராஜா. சமூகத்திலே தாழ்த்துகிறோம், ஏத்துகிறோம் அப்பா. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இந்த அருமையான காலை வழியில கூட தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசியில் அருமையாக சிஸ்டர் குளோரி அவர்கள் சாம்பிளோட வீட்டிலே வந்திருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டோம், கிருபை. அதை முடித்தவுடனே மறுபடியாக தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து இந்த வரக்கூடிய அந்த மாதத்துக்கான வாக்குத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். தேவன் நம்மோட இடைப்படுவாராக.
ஒரு விஷயங்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியப்பா. எங்களை இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்தது உம்முடைய கிருபை ஆண்டவர். நாங்கள் பாடின பாடல் வண்ணமாக எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் உம்முடைய கிருபை இருந்ததப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட பேச வேண்டிய வார்த்தையை நீர் அங்கீகரிப்பீராக. வார்த்தை இடைப்படும், பேசுகிற அடியனோடு என்னோடும் கூட இடைப்படுவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே, இதை நேரடியாக இதை கேட்கிற எந்த தேசத்திலே கேட்கிற பிள்ளைகளா இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே இந்த வார்த்தையானது ஒரு வல்லமையும் ஜீவனுமாக மாறத்தக்கதாக தேவன் நீர் பாராட்ட போற கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஆசீர்வதியும் நேரத்துக்காக நன்றி. தொடர்ந்து முடிய மகா உன்னத பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும், எங்களை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். இதனால கூட கடந்த இந்த மாதத்துல நாங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின்படி நாங்கள் சிதறுண்ட ஆடுகளா இருந்தோம். ஆனாலும் ஒரு மேய்ப்பரிட நாங்கள் திருப்பப்பட்டோம் என்று ஒரு வாக்குத்தத்தை நாங்கள் கடந்த இந்த மாதத்தில் நாங்கள் பார்த்தோம். இதனால ஏசாயா 64ஆம் அதிகாரத்துல தேவன் நம்மோட பேசக்கூடிய தேவனா இருக்கு. இதை குறித்து முழுமையான சத்தியத்தையும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாங்கள் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு வேகமாக சில காரியங்களை பார்த்து கடன் செல்லதில் திரும்ப கொடுப்பாராக. ஏசாயா வாழ்ந்த அந்த நாட்களில் ஜனங்கள் தேவனை மறுதளித்ததாக ஏசாயா தீர்க்கதரிசி பல இடங்களில் தன்னுடைய இந்த அதிகாரத்தில் எழுதுறதை பார்க்கலாம். இந்த 64ஆம் அதிகாரம் கூட மறுதளிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னம் வர வேண்டும் என்று ஒரு ஜெபத்தை எடுக்கிறார்கள். அந்த ஜெபத்தின் அடிப்படையில் இந்த வாக்குத்தத்தம் வந்திருக்கிறது. அதனால அதை நாங்கள் பார்க்க போறோம். இந்த சேம் சிமிலர் இன்னைக்கு இந்த நாட்களில் கிறிஸ்டியானிட்டி பார்த்தோம்னா 2 காரியத்துல குயிக்லி டிபார்ட்டிங் விலகுறதை பார்க்கலாம். ஒன்று அந்த உன்னத தேவனை விட்டு, அடுத்தது தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். ரெண்டையும் விட்டு பல பிள்ளைகள் விலகி போறதை பார்க்கலாம். அன்றைக்கு இருந்த அதே ஏசாயா நாட்கள்ல இருந்தது போல. அப்படிப்பட்ட இடத்துலதான் ஏசாயா மூலம் இங்க ஒரு வார்த்தை வருகிறது. மறுபடியுமாக அவர்கள் தேவனிடம் ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஒரு பெட்டிஷனை வைக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்கள் மறுபடியும் எங்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும், நாங்கள் செய்த தப்பிதங்களை மன்னிப்பீராக என்று ஒரு ஜெபத்தை எடுக்கிறார்கள். அந்த ஜெபத்தில் 8வது வசனத்தை வாசிக்க, அதான் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். இப்பொழுதும் கர்த்தாவே, இங்க பாருங்க, தொடங்கும் போது ஆண்டவரே ஒரு சில காரியங்களை அங்கே ஏசாயா மூலம் பேசப்பட்ட பிற்பாடு அந்த வார்த்தை வருகிறது. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. நீர் கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க வேற யாரும் கிடையாது, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினவர் அல்ல. என்ன போட்டிருக்கு? அப்ப இன்னும் உருவாக்கக்கூடியவர் ஆண்டவர். இப்ப நாங்க இருக்கிற பிரச்சனைல எங்களை கொஞ்சம் தடுமாறுறோம். அதனால நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அதாவது we are the end product. ஆண்டவரே, நீர் ஒரு காரியம் செய்ய நினைக்கிறீர், நீர் எங்களுடைய தகப்பன், அல்லது அதாவது குயவன் என்று கூட சொல்லலாம். நீர் குயவனாயிருக்கிறீர், நாங்கள் களிமண். இந்த களிமண் அவருடைய கரத்திலே இருக்கும்போது ஒரு ப்ராடக்ட் வரத்தான் போகுது. நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரையா இருக்கிறோம், அதை ஒருபோதும் மறந்து விடாதேம் என்று சொல்லி இங்கே ஏசாயா இந்த காரியத்தை, இந்த ஜெபத்தை எடுக்கிறார். இதுல ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். இங்கே போட்டிருக்கிறது, நீர் எங்களுடைய, எப்படி போட்டிருக்கு? பிதா. அப்ப தகப்பனா இருந்தால், இப்ப நான் எனக்கு என்னுடைய அப்பா பத்தி என்னுடைய அப்பான்னு சொல்வதற்கு ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. என்ன? அவரோட வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப், உறவு தான். இல்லாட்டினா சொல்ல முடியும் இவர் என் அப்பான்னு சொல்லி. அப்ப அவரும் சொல்லணும், இவர் ரெண்டு மகன் என்று சொல்லணும். என்ன? அந்த உறவு இல்ல. அப்ப அந்த உறவு தான் நம்ம பழையபடி கேட்கிறாங்க. ஆண்டவரே, நீர் எங்களுடைய தகப்பன், பிதா, ஆண்டவரை மறந்து போடாதீங்க, எங்களுக்கு அந்த உறவு இருக்கிறேன்னு சொல்லி. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. 1 John chapter 1 verse 3 சொல்லுது, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த யோவான் எழுதுகிறார், நாங்கள் பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அது என்னவென்றால், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் இருக்கிறதுன்னு சொல்லி, கண்டிப்பா நமக்கும் அதே உறவு தான் நமக்கு உண்டு. அவரோடு ஐக்கியப்படுகிறோம்.
இந்த காலவெளியில் அருமையாக வெளியே நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, அந்த உறவு நமக்கு இன்னும் இருக்கிறதா, அந்த பிதான்னு சொல்லத்தக்கதாக அவர் எங்களை பார்த்து இவர் ரெண்டு பிள்ளைன்னு சொல்லத்தக்கதா அந்த உறவு இருக்கிறதா நாங்கள் பார்க்க வேண்டும். ரெண்டாவது காரியம் வந்து களிமண் உருவாக்குகிறவர் அவருடைய கிரியை, அதாவது கிளே பொட்டர் தென் என் ப்ராடக்ட். கட்டாயம் ஒரு பாத்திரம் வரணும் வெளியிலேருந்து வரும்போது, அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியா இருந்தால் களிமண்ணை குறித்து கொஞ்சம் பார்த்து விட்டு நாங்கள் மற்ற காரியத்தை போக போகிறோம். வந்து யோபு 10ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. Job chapter 10 verse 9. களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். அதாவது களிமண் போல என்னை உருவாக்கி, நான் களிமண் போல இருந்தேன் ஆண்டவரே, என்னை உருவாக்கினீர், ஆனா இப்பொழுது மறுபடியும் என்ன நீர் தூளாக்கக்கூடிய, மறுபடியும் என்ன நீர் மாற்றக்கூடிய என்பதை நான் வந்து எப்போது நினைத்தருளும் என்று அவரை கேட்டது போல நம்முடைய வாழ்க்கையில நினைவு இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் களிமண், எப்பொழுதும் அவருடைய கரத்திலே இருக்கிறேன், அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். சில வேளைகளில் இன்றைக்கு ஜெய் சொன்னது போல நம்மள வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நாங்கள் எல்லோரும் தேவனை பார்த்து கேள்வி கேட்கிறோம். இங்க ஏசாயா அதிகாரத்தை 29ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. ஏசாயா 29:16, 29 verse 16. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாம். அதாவது குயவன், அந்த தேவன் வந்து களிமண்ணோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. பார்க்க வரலாமா? உண்டாகப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும் சொல்ல முடியுமா? நாங்க ஆண்டவரே நீர் என்ன உண்டாக்க இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்டாக்கவில்லை என்றும். உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமா? கண்டிப்பா நாங்க சொல்ல முடியாது. ஏனென்றா நமக்கு எப்ப சொல்லுவோம்டா, ஏன் இந்த பிரச்சனை, ஒரு அன்னைக்கு ஒரு இடத்துல எரேமியா கூட சொல்றார், நான் இந்த தாயோட வயத்துல பிறந்தேன், அது இது நான் மறிச்சு போயிருக்கலாம் தான் ஒரு இடத்துல எரேமியா கூட புலம்புகிறார். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது சில நாங்கள் புலம்புகிறோம், ஆண்டவரே நீரே என்ன படைத்தீர், நான் எங்கேயோ இருந்துக்கலாம் தான், உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்கிறோம். ஆனா அப்படி கேட்பதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. நாங்கள் களிமண்ணா இருக்கிறோம் அவருடைய கரத்துல. எரேமியா 18ஆம் அதிகாரத்துல சில காரியத்தை நாங்கள் அடுத்த வாரத்துல பார்க்க போறோம், சில காரியத்தை பார்ப்போமாக. 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். கேட்கிறார், இந்த குயவன் ஒரு வீட்டுக்கு கொண்டே பார்க்க சொல்றாரு. பார்க்கும்போது இந்த குயவன் அவனுடைய கரங்களிலே வணைந்து கொண்டிருக்கிற ஒரு பாத்திரத்தை, அந்த மறுபடி வசனம் வருது வந்து, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் என் கையில் இருக்கிறப்ப நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் என்ன விதமாக எங்களை வணைவாரோ அதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கும் போது he will make the, நிச்சயமா அவரை போல அல்லது அவருக்கு ஒத்த, அவர் எதை விரும்புகிறாரோ அது ஒரு பாத்திரமாக ஒரு வணையக்கூடிய தேவனா இருக்கிறார். ஆனா இங்க வேதம் சொல்லுது 4ஆம் வசனம், அதே அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவர் வணைஞ்சு கொண்டிருக்கிறார் ஒரு குயவன். அனைமா நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் கோடம்பாக்கத்துல வேலை செய்யற இடத்துல பார்த்துருக்கேன், அழகா பார்த்துருக்கேன். நான் முதல் வேலை செய்த கோடம்பாக்கத்துல சென்னையில அந்த நான் வேலை செய்யறதுக்கு முன்னால அந்த குயவன் பண்ணுவார். ஒரு பெரிய வீல் மாதிரி இருக்கும், அதுல வச்சுதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அதுல செய்து கொண்டிருக்கும் போது கையில அவன் கையிலே வந்து சொல்லுது, அந்த குயவன் வளர்ந்து கொண்டிருக்கும் போது மண்பாண்டம் வந்து அவன் கையிலே கெட்டு போச்சுன்னா அது சரியான ஃபோமா வரையில, மேபி பானையா இருக்கலாம், சட்டியா இருக்கலாம், அது ஏதோ ஒரு பாத்திரமா இருக்கா, அது அவன் நினைத்தது போல வரவில்லை. அடுத்தது, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைத்தான். அதை குயவன் தன்னுடைய பார்வைக்கு தக்கபடி என்ன அந்த மண் பானையில அல்லது இந்த களிமண்ணுக்கு எது சரி வரும் என்பதை விரும்பத்தக்கதாக இன்னொரு வேறே பாத்திரமாக அதை திரும்பவும் வேறே பாண்டமாக வணைந்தான். அப்ப குயவன் கையில இருக்கும்போது தான் கெட்டு போச்சு, வேற எங்கேயும் கிடையாது. அது கெட்டுறதுக்கு காரணம் வந்து குயவன் கையில் இருக்கும்போது தான் கெட்டு போகுது. ஆனா வேதம் நமக்கு அழகா சொல்லுது வந்து, நாமும் வந்து அவர் கரத்துல இருக்கிறோம் எப்பொழுதும்.
we are not any other invisible. அதாவது ஏதாவது கண்ணுக்கு மாயமான காரியத்திலேயோ அல்லது மூட நம்பிக்கையிலே எங்க வாழ்க்கை கிடையாது. நாங்கள் எல்லோரும் இப்ப வரைக்கும் அவருடைய கரத்துல இருக்கிறோம். அவர் அசைக்கும் போது நாங்கள் அசைக்கப்படுகிறோம். அவர் செய்கிற காரியத்தின் நாங்கள் எங்க வாழ்க்கை அப்ப அவர் தான் நமக்கு எல்லாமே இருக்கு. அப்ப இங்க வேற சொல்லுது வந்து அந்த திரிகையில இருக்கும் போதே, திரிகை என்பது அந்த சுத்திர வீல் என்பது வந்து எங்களோட வாழ்க்கை. அந்த வீலை யார் கண்ட்ரோல் பண்றது? உயவன் தான். வேற யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் தான் கண்ட்ரோல் பண்ண. அவருக்கு தெரியும் எந்த ஸ்பீட்ல அதை சுத்தும் போது அந்த பானை சரியாக வரும், அந்த சட்டி சரியாக வரும். அவரு தான் தெரியும் வேகமா சுத்தணுமா ஸ்லோவா சுத்தணுமா எப்படி சுத்தணும் சொல்லி. அப்ப சுத்துறது அவரா இருப்பதனால் அந்த கண்ட்ரோல் அவற்ற கையில இருக்கு. அதுதான் வேதம் சொல்லுது வந்து நீங்க திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதில் ஒருபோதும். அவருக்கு தெரியும் உங்கள் நம்முடைய ஓரிட்ட வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனை போராட்டங்களும் நீங்க தாங்க முடியும், அதுக்கு மேல கூட தாங்க முடியாதப்பா. அப்ப அதே போலதான் வேதத்தில் போட்டுக்கு வந்து அவர் தான் நம்மை நடத்துகிறவர், அவருடைய கரத்தில் நாங்க இருக்கிறோம், அவர் தான் எங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ற தேவன். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புலம்பல் 3ஆம் அதிகாரம் சொல்லுது என்ன போட்டு காலைதோறும் அவருடைய கிருபை புதிது. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அழகான பாடல் இன்றைக்கு கோவில்ஸ்னா பாடணும் வந்து அந்த கிருபை தான் எங்களை நடத்துகிறது. அந்த கிருபையெல்லாம் நான் நினைக்கிறோம். அப்ப இங்க வேற சொல்லுது வந்து அவர் வேற ஒரு பாத்திரமாக அதை வரைஞ்சாராம். வேற ஒரு பாத்திரமான்னு சொல்ல அவருடைய நினைவெல்லாம் களிமண் எடுக்கும் போது அவற்றை நினைவு அல்லது அவருடைய எண்ணம் அல்ல அந்த களிமண்ணை வச்சு நான் ஒரு பாத்திரம் வரையணும்னு அவருடைய சிந்தனை இருக்குது. அப்ப அது கெட்டு போனாலும் he will do the same thing again and again and again. அதே பாத்திரம் வேற பாத்திரம் சொன்னாலும் வந்து தன்னுடைய பார்வைக்கு எது சரியென்று வருதோ, இந்த வாழ்க்கையில இவருக்கு இவ்வளவுதான் சரி அல்ல இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அல்ல இவ்வளவுதான் வாழ்க்கையிலன்னு சொல்லி எப்ப அவர் சிந்திக்கிறாரோ அது வரைக்கும் அவர் எக்ஸ்பெக்டட் அந்த வெசல் எப்படி வருதோ அது வரைக்கும் ஒரு வரையக்கூடியவர். ஏனென்றா அந்த களிமண் விலை கொடுத்து வாங்கப்பட்டது. நாங்க எல்லாரும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். நாங்க சும்மா இலவசமாக அவர் எங்களுக்கு விலக்கிரயம் செலுத்தப்பட்டது. நாங்கள் வாங்கப்பட்ட பொருள் அது அவருடையது. அப்ப அதனால அவரை தூக்கி எறிஞ்சு போட்டு இன்னொரு களிமண் எடுக்க போற கிடையாது. இந்த சேம் களிமண்ணை வச்சுதான் வந்து அவர் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட பார்வைக்கு தக்கபடி எது சரியா வரும் என்று வர வரைக்கும் he will mold அந்த கிளே வந்து மோல்ட் பண்ணக்கூடியவர். அதனாலதான் எங்களுக்கு ஒப்பப்ப நல்லா இருப்ப இடையில சில வேளையில டக்குன்னு கூடுது குறையுது பிரச்சனை கூடாத காரணம் என்னதான் அதான் கிளே நீங்க பார்க்கும்போது அதை அழகாக எடுத்து வெட்டி எடுத்து எல்லா களிமண்லையும் பாத்திரம் செய்ய முடியாது. only certain clay. எதை சொல்லுது வந்து நம்மை எங்கே இருந்து எடுத்தாரா, உளையான சேற்றில இருந்து பாவத்தில இருந்து எங்களை உளையான சேற்றிலிருந்து அழகாக ஆழமான குழியில இருந்து வெட்டி எடுக்கப்பட்டாங்க. வெட்டி எடுக்கப்பட்டு வச்சிருக்காரா, கண்மலை மேல வச்சிருக்காரு. அந்த வாசமா அழகா சொல்லுது வெட்டி எடுக்கப்பட்டு இப்பொழுது கண்மலை மேல நிறுத்தி உள்ளார், அசையாதபடி எங்களை வச்சிருக்காரு. அப்ப அவருக்கு தெரியும் என்ன அந்த களிமண் அவருக்கு சொந்தம். அந்த களிமண் சொல்ல முடியாது எனக்கு எந்த அதிகாரமும் இல்ல, நாங்க விட்டு கொடுத்த களிமண் கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் அவர் ஏற்றபடி வரைய முடியும். களிமண் கிளீன் பண்ணப்படும், அப்படியே வைக்கிறீங்கள. அந்த களிமண்ல வந்து நிறைய தூசலா இருக்கும், கல் இருக்கும், சின்ன கல் இருக்கும், தூசு இருக்கும், கண்ணாடி பீஸ் இருக்கு, நிறைய காரியெல்லாம் இருக்கு. இதுகள் வந்து தடை வந்து அவர் பாத்திரமா வரைவதற்கு. அப்ப அவர் எல்லாத்தையும் எடுத்து போடுவார், பொறுக்கியெல்லாம் எடுப்பார். அப்பதான் எங்களுக்கு பிரச்சனை வாழ்க்கையில். அவர் விரும்புற வண்ணமாக வரையும் வரைக்கும் அவர் விரும்புற வண்ணமா அங்க பாத்திரத்தை வரைவாரா. அப்ப அது சுத்திகரிக்கிறவர். அப்ப சுத்திகரிச்ச பிற்பாடு அவர் எங்களை எதிர்பார்த்த ஒரு பாத்திரமாக எங்களுடைய வாழ்க்கை வரும் வரைக்கும் வரைகிற தேவன். அதனால தான் ஜனங்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே அந்த அதிகாரத்தை விட்டு போய் வாசிங்க 64ஆம் அதிகாரத்துல அவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சிக்கிறாங்க. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் ஒன்று இருந்தா போதும் ஆண்டவரே, நாங்க பழைய நிலைக்கு திரும்புவதற்கு நாங்க விட்டு கொஞ்சம் பிழை வந்துட்டோம், அதை மறுபடியும் ஆண்டவர் உங்களுடைய பிரசனத்தால் நிரப்பும் என்று ஜெபம் கேட்கிறாங்க. அப்ப அவர் விரும்புற வாழ்க்கையில வந்து அதுல ரட்சிப்பு உண்டு, அதுல பரிசுத்தம் உண்டு, அவருடைய சித்தமும் திட்டமும் உண்டு எங்கள் வாழ்க்கையில. அதைத்தான் அவர் நிறைவேற்ற விரும்புற அந்த மாதத்துல. மேபி அவர் விரும்புற வண்ணமா அங்க வாழ்க்கையை நாங்க ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் என்ன விதத்துல என்ன வனேசித்தமாய் வைத்திருக்கிறீர்,
அது உமக்கு ஏற்ற பாத்திரமாக மாற்றும் ஆண்டவரே. அது எஜமானுடைய வீட்டிலே போயக்கூடிய ஒரு பாத்திரமா இருக்க வேண்டும். அந்த பாத்திரத்தை அவர் நிச்சயமாக வரைவாராக. அதுக்கு பிறகு சொல்ல முடியும், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியை ஆண்டவர், ஏன்னா நீர் என்னை உருவாக்கி விட்டீர், இது எதை விரும்பினீரோ அது இப்ப நிறைவேற்றி விட்டு சொல்ல முடியும். சங்கீதம் 92:4 வாசிங்க. சங்கீதம் 92:4 வசனம். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். ஆண்டவரே, நீர் செய்த அந்த கடைசி என் ப்ராடக்டினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஆண்டவரே, நீர் விரும்பின வண்ணமாக என்னை வரைந்தது நிமித்தம் ஆண்டவரே நான் ஆனந்த சத்தமிடுவேன். இன்னொரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது சரியான விளக்கம் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்காக செய்து முடிப்பீர். நீர் என்ன எனக்கு வாக்களித்தீரோ அந்த காரியத்தை அனைத்தை நீ செய்து முடிப்பீர். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எதை நினைத்தீரோ அதை விட்டு விடாதீம் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு என்ன வனைய நினைச்சீரோ அதை விட்டு விடாதீம். இங்கேயும் ஒரு ஜெபம் வருது. இன்னும் ஒரு கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 143:5 வசனம். 43. பூர்வ நாட்களினுடைய ஆதி காலத்தை நினைத்து பார்க்கிறேன். உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். நீ எப்படி என்னை வரைந்து வந்து என்பதை நினைத்து பார்க்கிறேன், தியானித்து பார்க்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து இன்றைக்கும் யோசிக்கிறேன் ஆண்டவரே, எப்படி நீர் என்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்லி. அதனால தான் அந்த சங்கீதம் அந்த ஏசாயா 64 சொல்லுது, ஆண்டவரே நீர் கர்த்தாவே நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண், நாங்கள் உமது கரத்தின் கிரியை. எங்களுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, அல்லது ஏதோ இதனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று கதை கிடையாது. we have a second chance. ஆண்டவர் மறுபடியும் எங்களை வணையக்கூடியவர். அவர் என்ன விதமாக வணைகிறாரோ இந்த மாதத்துல நம்ம தெரியாது. அவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாட்கள்ல அவரது கரத்துல அங்க இருக்கிறோம், வேற எங்கேயும் இல்லை. அப்ப அவரது கரத்துல இருக்கும்போது எங்களுக்கு எந்த பயம் கிடையாது. அவர் நினைத்த வண்ணமாக, அவர் எதிர்பார்த்த வண்ணமாக வணைவார். விட்டு கொடுப்போம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வாராக. தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்க போறோம். இந்த மாதத்துல வைத்திருக்கிற காரியங்களில் தேவன் நடத்தும்படியாக இந்த 5 மாதங்கள் நடத்தி வந்த கர்த்தர் இந்த 6வது மாதத்திலும் மகிமையாக நடத்தத்தக்கதாக, அவரோடு ஆண்டவரை நாங்கள் சொல்லத்தக்கதா, நீர் எங்கள் பிதான்னு சொல்லத்தக்கதா, எங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் வரத்தக்கதாக, அந்த ஐக்கியம் தொடர்ச்சியாக அவரோடு இருக்கத்தக்கதாக, நான் அவரை பார்த்து இவர் என்னுடைய தகப்பன் சொல்லத்தக்கதாகவும், அவர் நம்மை பார்த்து இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதாகவும், ஆண்டவரே அந்த பெரிதான ஒரு ஆண்டவரே ஐக்கியம், அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவரே ஒரு மகிமையாக இருக்கத்தக்கதாக செய்யும். அப்பொழுது நாங்கள் கேட்க முடியும், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய களிமண்ணா இருக்கிறோம், நீர் எங்களுடைய பிதா ஆண்டவரே, நீர் விரும்பின வண்ணமாக என்னை வனையும் அப்பா என்றால் நான் ஒரு காலத்துல ஆண்டவர் சொல்ல முடியும், உம்முடைய கரத்தின் கிரியை ஆண்டவரே, நான் அற்புதமாக உருவாக்கப்பட்டவன், அதிசயமாக உருவாக்கப்பட்டவன், பிரமிக்கத்தக்கதாக உருவாக்கப்பட்டவன், சாதாரணவர்கள் அல்ல நாங்கள். அந்த தேவனுடைய கரத்துல இருப்பதனால் இந்த மாதத்துல நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையில் நாங்கள் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி, ஒருவேளை போராட்டங்கள் பிரச்சனைகள் வரலாம், அப்பொழுது ஏசாயா 26 சொன்னது போல நாம் கேள்வி கேட்கலாம், ஆண்டவரே ஏன் என்னை படைத்தீர், ஏன் இந்த காரியம் என்று கேட்கலாம். ஆனா நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. களிமண்ணுக்கு அவரிடம் ஆண்டவரே இசைந்து போக, அவருடைய கரத்திலே நாங்கள் ஆண்டவரை இருக்கத்தக்கதாக, அவர் விரும்புகிற வண்ணமாக ஒரு பாத்திரமாக வணையத்தக்கதாக, எஜமான் வீட்டிலே ஆண்டவரை உபயோகிக்கத்தக்கதாக எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. எந்த நோக்கத்துக்காக எங்களை நீர் ரட்சிப்பு கொடுத்து பிடித்து கொண்டீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் இந்த புதிய மாதத்துல இதுவே ஆண்டவரே அன்றைக்கு ஏசாயா அடுத்த ஜெபம் போல இதுவே எங்களுக்கு இந்த ஜெபமாக மாறட்டும் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியப்பா.
இந்த நாள்ல கூட இந்த 6வது மாதத்தின் முதல் நாள்ல நின்று உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வாக்குகளை பெற்றிருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கிரிய செய்யத்தக்கதாக, எங்களை உருமாற்றத்தக்கதாக, ஆண்டவரே மாற்றங்களை கொண்டு வரத்தக்கதாக, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு வித்தியாசத்தை உணரத்தக்கதாக இந்த மாதத்திலே ஆண்டவரே நீர் நடத்த போற உம்முடைய நன்மைகளுக்காக, பாதைகளுக்காக, உம்முடைய வழிகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்ற ஒரே நம்பிக்கை அப்பா. என்ற நாங்கள் களிமண்ணாய் உம்முடைய கரத்திலே இருப்பதனால் என் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் அப்பா. நீர் குயவனாய் இருந்து எங்களை வணைந்து கொள்வீராக. என்றால் ஆண்டவரே நீர் எங்களை வெட்டி எடுக்கப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்கப்பட்டவர்களாக இருப்பதனால் நாம் ஆண்டவரே உமக்கு சொந்தமாய் இருக்கிறோம். அதனால் ஆண்டவரே கிரயித்துக் கொள்ளப்பட்ட நாம் ஆண்டவரே உமக்கு சொந்தமாய் இருப்பதனால் எதிரி எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை கை தொடாதபடி இயேசுவின் இரத்தத்தால் மூடி மறைக்கிறோம். சூழ்நிலைகள் மறையற்றும் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற காரியங்கள் மறைந்து போவதாக. விசுவாசத்தை குறைவை கொண்டு வரக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் இந்த காலை வேளையில அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். விசுவாசம் எங்களை வர்த்திக்க செய்யத்தக்கதாக, விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக, கர்த்தரையே நம்பி வாழ்கிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. விசேஷமாக இந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு விசேஷித்த நன்மை கடந்து வரத்தக்கதாக தேவரீர் இந்த நாளில் உம்முடைய பரிபூர்ணம் அப்பா எங்கள் வாழ்க்கையில நிறைவாய் காணப்படுவதாக. எந்தெந்த இடங்களில் என்னென்ன குறைவுகள் உண்டோ அந்த குறைவுகளை நிறைவாக்குற தேவனுடைய பரிபூர்ணமானது எங்கள் வாழ்க்கையில முழுவதுமாக ஆண்டவரை முழுமையாக கடந்து வந்து நிரப்பும்படியா நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே சரீர குறைவா இருக்கலாம், பொருளாதார குறைவுகளா இருக்கலாம், வேலைகளா இருக்கலாம், ஆண்டவரே அவைகளுக்குள்ள என்ன காரியமா இருக்கலாம், இந்த கால வேளையில இந்த 6வது மாதத்தில கர்த்தர் நீர் ஆண்டவரை அதை பரிபூர்ணப்படுத்தும்படியாக உடைய தயவுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எங்களுக்கு நம்பிக்கையின் தேவன் நீராய் இருப்பதனால் உடைய சமூகத்தில தாழ்த்தி கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமா கணவன் மனைவி உறவில் ஒரு வல்லமையும் வருத்தியும் கொடுப்பீராக. உடைய அன்பு, தெய்வீக அன்பு குடும்பங்களே கடந்து வரட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக பிள்ளைகள் எங்கள் கையிலே கொடுத்தீரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறத்தக்கதாக பிள்ளைகள் ஆண்டவரே உடைய சமூகத்தில தாழ்த்தி கொடுக்கிறோம். வளர்ந்து வர்ற நாட்களிலும் உடைய தெய்வீக பாதுகாப்பு ஒரு பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைகளுக்காக, பிசினஸுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். கையின் பிரயாசங்கள் நாங்கள் சாப்பிடத்தக்கதாக, கையின் பிரயாசங்கள் நாங்கள் வாழத்தக்கதாக, தேவ கிருபை பெருகத்தக்கதாக சரீரங்களை பலத்தை கொடுப்பீராக, சரீர சுகத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. உடைய சமாதானம் நிறைவாய் காணப்படட்டும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலே. நரிமானவளைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே குடும்பங்களை உண்டாக்குகிறவர் நீர், குடும்பங்களை ஏற்படுத்துகிறவர் நீர், குடும்பங்களிலே மகிழ்ச்சியை கொடுப்பவர் நீராயிருப்பதனால் நீரே எங்கள் குடும்பங்களுக்கு தலையாயிருந்த ஆண்டவரே எங்களுக்கு வழிகளை கற்றுக் கொடுப்பீராக. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இந்த காலை விளையாண்டவர் மகிமை உள்ள நாளாக, ஒரு மகிமை உள்ள மாதமாக, ஒரு வெற்றி உள்ள மாதமாக, ஒரு ஜெயம் பெற்ற மாதமாக மாற்றி கொடுப்பீராக. எல்லா சத்துருவின் ஆண்டவரை சதிகள், திட்டங்கள், எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. பரிபூர்ணங்கள் வாழ்க்கையில நிலையா இருக்கட்டும். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வாதைகள், பொல்லாப்புகள், விக்கினங்கள் விலகி போகட்டும். ஆண்டவரே சீனியஸோட உடைய கிருபை, தயவு, காரணியம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதை தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுத்து மீட்பரும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.